topic on the current electricity. So current is due to current and flow of charge. So current is nothing but flow of charge. So I is equal to Q by T. Unit என்ன coulomb by second. Coulomb by second தான் நாம் என்னன்னு சொல்றோம் ampere அப்படின்னு சொல்றோம். Okay. So the current is due to flow of charges coulomb by second. So electric current I is equal to limit delta T tends to 0 delta Q by delta T ன்னு எழுதலாம் அல்லதுனா இது dQ by dt ன்னு எழுதலாம். So instantaneous அப்படின்னு சொல்லலாம். So that is equal to dQ by dt. Ampere by second. So current உடைய so conventional current and electronic current. Conventional current and electronic current. அதே மாதிரி I is equal to Q by T. What is Q? Q is equal to NE by T ன்னு எழுதலாம். Q is equal to NE by T. அப்போ NE 1 by T என்ன frequency ன்னு எழுதலாம். 1 by T frequency ன்னு எழுதலாம். சரியா? So N by T or NE by T that can be written as frequency into T ன்னு எழுதலாம். ஸோ கரண்ட்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். கரண்ட்டை சொல்லும்போது ரெண்டு விதமாக சொல்லுவோம். ஒன்று வந்து கன்வென்ஷனல் கரண்ட், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் எலக்ட்ரானிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் கன்வென்ஷனல் கரண்ட்? பேட்டரியிலேருந்து ஃப்ளோ ஆகிறது. ஸோ சார்ஜஸ் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும், அதாவது இந்த டைரக்ஷன். ஸோ அதெல்லாம் இங்கேயும் ஃப்ளோ ஆகிறது என்ன? எலக்ட்ரான் தான். ஆனால் இங்கே மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால ஹை பொட்டன்ஷியல்னும் இங்கே லோ பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ ஹை பொட்டன்ஷியல், இந்த இடத்த நம்ம லோ பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ ஹை பொட்டன்ஷியல்லேருந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகும். ஸோ ஹை பொட்டன்ஷியல்லேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜஸை we say it as conventional current. Conventional current அப்படின்னா the charges flows from high potential to low potential அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம யூஸ்வலாக இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். அது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பாசிட்டிவ். ஸோ த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்கிறோம். ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே என்ன போகுது? பாசிட்டிவ் சார்ஜ் போகுது. அங்கேயே என்ன ஆகுது? எலக்ட்ரான் தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ இங்கேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் இங்கே போகுது. இங்கே வந்த உடனே சார்ஜ் என்ன ஆகுது? இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. ரைட்? ஸோ இங்கேருந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. இங்கே வந்தோடனே இங்கே டெபாசிட் ஆகிடும். ஆனோட்லேருந்து போய் கேத்தோடில் டெபாசிட் ஆகிடும். திரும்ப கேத்தோட்லேருந்து எங்கே வரும்? ஆனோட். இங்கேருந்து இங்கே வர்றது என்ன? அதுவும் எலக்ட்ரான் தான். இங்கேருந்து இங்கே போகிறதும் என்ன? எலக்ட்ரான் தான். இங்கேருந்து இங்கே போகிறதும் என்ன? எலக்ட்ரான் தான் மூவ் ஆகுது. அப்போ எலக்ட்ரானோட ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் மாறுதா? மாறவே இல்லை. கரண்ட்டுடைய டைரக்ஷன் மாறுதா? மாறல. அப்போ கரண்ட் டைரக்ஷன் மாறலைன்னா கரண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஸ்கேலார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இங்கே சொல்லும்போது பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம், இங்கே சொல்லும்போது நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான் சொல்கிறோம். அதனால இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம எலக்ட்ரானிக் கரண்ட்னு சொல்கிறோம். எலக்ட்ரானிக் கரண்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் டைரக்ஷன் பார்த்தா இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் இருக்குது. அதனால அதை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லுவோம். கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு தி எலக்ட்ரானிக் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். டைரக்ஷன் மாறுதா? மாறல. சரியா? டேக் இட் டவுன்.
ஸோ ரெண்டாக டிஃபைன் பண்ணாலும் ரெண்டினுடைய டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன் தான். ஒன்று சொல்லும்போது பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம், இன்னொன்று சொல்லும்போது நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ்னால இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகிறதே கிடையாது. எதனால ஃப்ளோ ஆகுது? எலக்ட்ரான்ஸ்னால மட்டும்தான் என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மெட்டல்ஸில் எங்கே இருக்கும்? எலக்ட்ரான்ஸ்னால் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? எலக்ட்ரானுடைய சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். அப்போ கரண்ட் எங்கே இருக்கும்? சர்ஃபேஸ் ஆஃப் தி ஒயரில் மட்டும்தான் கரண்ட் இருக்கும். ஸோ ஒயருக்கு உள்ள இன்டீரியர் பார்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்காது, கரண்ட்டும் இருக்காது. அப்போ எங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோங்கிறது நடக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ வில் பி மேக்ஸிமம் இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஒயர் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ கன்வென்ஷனல் கரண்ட், எலக்ட்ரானிக் கரண்ட். ஸோ த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் இஎம்எஃப். இஎம்எஃப்னா என்ன? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இஎம்எஃப். இஎம்எஃப் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா இட் இஸ் சிம்பிளி அண்ட் எப்சிலான்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது என்னன்னு சொல்லலாம்? பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். இது ஃபோர்ஸ் கிடையாது, இது என்னது? பொட்டன்ஷியல். ஓகே, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது எப்சிலான் இஎம்எஃப்னு எழுதுவோம், பட் தட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். அது என்னது? பொட்டன்ஷியல் அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே போகுது? எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம்னா ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு தானாகவே போயிடும். அதுக்கு எந்த ஒர்க்கும் தேவைப்படாது. எலக்ட்ரான் என்ன ஆகும்? ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு தானாகவே ஃப்ளோ ஆகும். அதுக்கு எந்த ஒர்க்குமே தேவைப்படாது. ஆனால் லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியல், தண்ணி தண்ணி நமக்கு எங்கே இருக்குது? கிரவுண்டில் இருக்குது. வாட்டர் டேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகணும், சரியா? எது லோயர் பொட்டன்ஷியல்? கீழே இருக்கிறது லோயர் பொட்டன்ஷியல். வாட்டர் டேங்க்கு ஹை பொட்டன்ஷியல். இங்கேருந்து தானே அது மேலே போகுமா? போகாது. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? ஒரு வேலை பார்க்கணும். தண்ணியை கொண்டு போய் மேலே ஊற்றணும். தண்ணியை ஒவ்வொரு குடமாக நரிச்சு கொண்டு போய் மேலே டேங்க்கில் ஊற்றி திரும்ப டேங்கை திருப்பி என்ஜாய் பண்ணலாம். முடியுமா? தண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும். மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு வேலை பார்க்கணும், சரியா? அந்த வேலைக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மோட்டார் யூஸ் பண்ணுறோம். மோட்டார் அப்படிங்கிறது பம்பு. அப்போ ஒர்க்கை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஒர்க்கை இன்புட்டாக கொடுக்குறோம். ஒர்க்கை இன்புட்டாக கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும்? லோ பொட்டன்ஷியல்லேருந்து ஹை பொட்டன்ஷியலுக்கு வாட்டரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அங்கே வாட்டரை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இது லோ பொட்டன்ஷியல், இது ஹை பொட்டன்ஷியல். அப்போ இங்கே நான் என்ன கொடுக்கணும்? ஒர்க்கை இன்புட்டாக கொடுக்கணும். அப்போது இட் இஸ் ஒர்க் டன் பை த சார்ஜ். பொட்டன்ஷியல்னா இஎம்எஃப்னா என்ன? இஎம்எஃப் is equal to electromotive force is equal to potential, that is equal to what? Work done by charge. இந்த ஒர்க் இங்கே யார் பார்க்குறா? இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸும். பேட்டரிக்குள்ளே என்ன இருக்கும்? எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ஸ் இருக்கும். எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ஸில் என்ன இருக்குது? பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது, நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிறது ஒயர், மெட்டல். மெட்டல் என்ன இருக்குது? மெட்டலில் என்ன இருக்குது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் என்னது? நியூக்ளியஸ்குள்ளே உள்ள பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பேர்டு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்னவா மாறிடுது? பவுண்ட் சார்ஜஸ். இந்த பேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பாசிட்டிவ்னு சொல்கிறோம், சரியா? பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான். இப்போ கார்பன் அப்படின்னு எழுதுனா 6 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா 1s2 2s2 2p6. இதெல்லாம் கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு. அப்போ இதெல்லாம் மொத்தமாக என்னவா மாறிடுது? பாசிட்டிவாக மாறிடுது. எது மட்டும்தான் இங்கே 2p2 6 அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? 2p2. அப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்கு. அந்த 2 ஃப்ரீ எலக்ட்ரான் தான் கரண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். உள்ளே இருக்க அந்த 4 ஃப்ரீ எலக்ட்ரானை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து பவுண்ட் சார்ஜஸ். அதெல்லாம் பாசிட்டிவ், கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ அதை தான் வேலன்சி எதை தான் வேலன்சி எலக்ட்ரான் சொல்கிறோம்? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்க 2 எலக்ட்ரானை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேலன்சி எலக்ட்ரான். இந்த வேலன்சி எலக்ட்ரான் தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. நான் சொல்றது ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய 2 வேலன்சி எலக்ட்ரான். அப்போ ஒரு மெட்டல் அப்படின்னா எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆட்டம்லையும் 2 வேலன்சி எலக்ட்ரான் சேர்ந்து மொத்தமாக ஒரு 10 ஆட்டம் இருக்குது அப்படின்னா அப்போ 20 எலக்ட்ரான் கண்டக்ட் பண்ணும். ஆனால் அங்கே 10 இருக்கும், அதோட ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஜாஸ்தி.
ஸோ இது எல்லாமே பவுண்ட் சார்ஜஸ், இதெல்லாம் ஃப்ரீ சார்ஜஸ். ஃப்ரீ சார்ஜஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கரண்ட். அப்போ ஒர்க் டன் பை த சார்ஜ். அப்போது இங்கேருந்து எலக்ட்ரானை இங்கே யார் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பா அப்படின்னா, இங்கே இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கோம், நம்ம எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வச்சுருக்கோம். பேட்ரி அப்படின்னா சாதாரண செல் உள்ள கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கலில் என்னவா இருக்கும், பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸ் செய்கிற வேலை தான் என்னது, பொட்டன்ஷியல். தட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பை சார்ஜ். அப்போ இஎம்எஃப் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, பொட்டன்ஷியலை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. வாட் இஸ் ஒர்க் டன்? ஃபோர்ஸ் இன்டூ displacement. Force into displacement by charge. What is force? Q into E. Q into E into D divided by Q. அப்போ இது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ EMF is equal to what? E into D. What is E into D? Potential. Copy down. ஸோ எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னாவே அது பேட்டரி தான், பொட்டன்ஷியல் தான். வாட்டர் பாட்டில் எடுத்துறப்பா யாரோ ஒருத்தர். எழுதியாச்சா? ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ். ஓம்ஸ் லா. வாட் இஸ் ஓம்ஸ் லா? V equal to IR. ஸோ பொட்டன்ஷியல் பார்த்துட்டோம், கரண்ட் பார்த்துட்டோம். வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் இஸ் ஃப்ளோ டியூ டு ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் வேலன்ஸ் இருக்கு. பொட்டன்ஷியல்ங்கிறது இட்ஸ் ஒர்க் டன் பை த சார்ஜ். ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். தமிழ் என்ன, மின் தடையா? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன? What is resistance? Not allowing charges to flow. Not allowing charges to. ஸோ ஒரு கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒயர்னு எடுத்துக்கிட்டா இதில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஏரியா, ஒயருடைய ஏரியா என்ன, இந்த கிராஸ் செக்ஷன் என்ன, இதை தான் கொண்டு போய் நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒயர் தான். அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் பெருசாக போடுறோம், இல்லைன்னா அதுவும் என்னவா இருக்கும், அதே ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ இந்த ஒயரில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் தான் போகும். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் போச்சுன்னா இங்கே ரேண்டம் மோஷனில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிப்பல் ஆகி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். சரியா? ரேண்டம் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். எலக்ட்ரான் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆகி அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில் இப்படி கீழே மேலே இப்படி எல்லா டைரக்ஷன்லையுமே அது மூவ் ஆகிட்டு இருக்கும். இன்சைட் தி கண்டக்டர் எலக்ட்ரான் அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே வரவே முடியாது. அப்படி ஏதாவது வரணும்னு ஒன்று ட்ரை பண்ணி வெளியே வந்தாலும் இது பாசிட்டிவாக மாறி இது நெகட்டிவாக மாறி திரும்ப என்ன ஆகும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால இழுத்து உள்ளே வச்சுக்கும், வெளியே வரவே முடியாது. சரியா? அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அதை அப்சர்வ் பண்ணி திரும்ப உள்ளே தான் இருக்கும். இது மாதிரி ஸோ அட் நார்மல் டெம்பரேச்சரில் எலக்ட்ரான்ஸ் வில் பி மூவிங் இன்சைட் இன் ரேண்டம் வெலாசிட்டி. அந்த ரேண்டம் வெலாசிட்டியோட ஃபார்முலா தான் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிருக்கும், ஆர்எம்எஸ் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, √3 டைம்ஸ் RT/m அல்ல காமா RT, எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? இப்போ நான் இதை கொண்டு போய் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டேன்னா, பேட்டரியை கனெக்ட் பண்ணோன்னே உள்ளேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஸோ ஹை பொட்டன்ஷியல். அப்போ என்னவா நடக்கும், எல்லா எலக்ட்ரானுக்கும் ஒரு யூனிஃபார்ம் மோஷன் கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரான் இருக்கும், ஆனால் எல்லா எலக்ட்ரான் என்ன இருக்கும், ஒரே பாத்தில் இருக்கும்.
அப்போது இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து வரக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இதை டிஸ்டர்ப் பண்ணி இதை இந்த பக்கத்தில் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணும், இதை இந்த பக்கத்தில் இது போய் ரிப்பல் ஆகும், இது இந்த பக்கம் வந்துடும், திரும்ப இது இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் இப்படி போயிட்டு திரும்ப என்ன ஆகிடும், இப்படி வரும். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இது இப்படி புஷ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரான் திரும்ப என்ன ஆகும், அதே இடத்துக்கு திரும்பி வந்துடும். ஸோ எலக்ட்ரான் 1.5 தி ஒயர்லேருந்து இன்னொரு 1.5 தி ஒயருக்கு போகவே முடியாது. ஸோ நான் சொல்கிறது டாக்கிங் அபவுட். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் வெலாசிட்டி அதிகமாகும். அதிகமாச்சுன்னா எலக்ட்ரான் ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகும். சரியா? கொலாய்ட் ஆகும்போது திரும்பவும் வெலாசிட்டி அதிகமும் ஆகலாம், கம்மியும் ஆகலாம். ஸோ எலக்ட்ரான்ஸுடைய வெலாசிட்டி அதிகமாகும் போது அது எந்த வழியாக வெளியே வந்தாகணும், இந்த ஒயர் வழியாக தான் வெளியே வரணும். சரியா? அந்த ஒயர் வழியாக வெளியே வரணும். அந்த ஏரியா என்னவா இருக்கு, பெரிய ஏரியாவா சின்ன ஏரியாவா? சின்ன ஏரியா. ஸோ அந்த ஒயருடைய ஏரியா எவ்வளோ, 1 mm. டயமீட்டர் எவ்வளோ, 1 mm. அந்த 1 mm வழியாக ஒரு 100 எலக்ட்ரான் வெளியே வரணும். தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு படம் விட்ட உடனே மொத்த பேரும் என்ன பண்ணுவான், 200 பேரும் ஒரே என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வரணும். மொத்த பேரும் ஒரேடியாக வெளியே வர முடியுமா? முடியாது. ஏன்? கொல்யூஷன் ஆகும். கொல்யூஷன்னால அப்போ இந்த ஏரியா வழியாக வரவே முடியாது. இதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியாக மொத்த எலக்ட்ரானும் வெளியே வரணும்னா அது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ அங்கே என்ன ஆகுது, அங்கே எத்தனை பேர் வரலாம், ஒருத்தர் தான் வர முடியும். இல்லைன்னா ஒரு என்ட்ரன்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் வழியாக எத்தனை பேர் சேர்ந்து போக முடியும், 2 பேர் தான் போக முடியும். குண்டா இருந்தால் ஒருத்தர் தான் போக முடியும். சரியா? அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானாக தான் வெளியே வர முடியும். அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். அது ஆப்போசிட்லாம் பண்ணுறது இல்லை. அப்போசிஷன் எதனால நடக்குது, கொல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால வெலாசிட்டி அதிகமாகி ஸ்மால் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வரனால அதை நாம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெசிஸ்டிவ் ஃப்ளோ. அதனால ரெசிஸ்டிவ் ஃப்ளோ, என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெசிஸ்டிவ் ஃப்ளோ அப்படின்றனால நாம் அதை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? தென் வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? R is equal to V/I. V என்ன, வோல்ட் பர் ஆம்பியர். இந்த வோல்ட் பர் ஆம்பியரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஓம்னு டிஃபைன் பண்ணுறோம். வோல்ட் பை ஆம்பியர் தான் நம்ம ஓம் அப்படின்ற யூனிட்டில் டிஃபைன் பண்ணுறோம். ரைட்? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டியூ டு கொல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கொல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால வெலாசிட்டி அதிகமாகி வெளியே வராமல் போகிறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். சரியா? அங்கே தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் நமக்கு வரும், ரெசிஸ்டன்ஸ் இஸ் டியூ டு அப்படின்னு, அசெஷன் அண்ட் ரீசன். அதனால ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகாதா? கண்டிப்பாக ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகும். அப்போ ஹீட் எனர்ஜினாலையும் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இந்த ஹீட் எனர்ஜி ரெசிஸ்டன்ஸ் ஆர்டி என்னவா மாறும், ஆர்டி இஸ் ஈக்குவல் டு R0 இன்ட்டு 1 + ஆல்ஃபா டைம்ஸ் டெல்டா டி. அப்போ R0 தான் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ், ஆல்ஃபாங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்போது ஹீட் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆகும், ஹீட் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆகும், அதிகமாகும். வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், அதிகமாகும். அதனால RT is equal to R0 into 1 plus alpha times delta T. சரியா? இங்கே அதனால தான் RMS வெலாசிட்டின்னு டிஃபைன் பண்ணுறோம். RMS வெலாசிட்டி என்ன, √3 times RT/m. சரியா? அப்போ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ அதிகமான டெம்பரேச்சர் கிடைச்சதுன்னா அதிகமான வெலாசிட்டி கிடைக்கும். அதிகமான வெலாசிட்டி கிடைச்சா அதிகமான ரெசிஸ்டன்ஸும் நமக்கு கிடைக்கும். அப்போ ஃப்ளோ என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் என்ன ஆகும், அதிகமாகுமா கம்மியாகுமா? கரண்ட்டுக்கு பேர் கண்டக்டிவிட்டி. சரியா? கரண்ட் அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, கண்டக்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டி அதிகமாச்சுன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி அதிகமாச்சுன்னா கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ திரும்ப இதுக்கு வருவோம், இதை முடிச்சிருவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது வோல்ட் பை ஆம்பியர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஓம்னு சொல்கிறோம். அப்போ யூனிட் என்ன, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஓம்? யூனிட் ஆஃப் ஓம் வந்து வோல்ட் பை ஆம்பியர். தென் வாட் இஸ் வோல்ட், நியூட்டன் மீட்டரா, ஜூல்ஸ் பை கூலும் இன்டு ஆம்பியர், ஜூல்ஸ் பை கூலும். அப்போது ஓமுக்கு ஜூல்ஸ் பை கூலும் இன்டு ஆம்பியர். வாட் இஸ் த டைமென்ஷன், ஜூல்னா டைமென்ஷன் என்ன, ml² T⁻⁻2 / A × T × A. அப்போ என்னவா மாறும், ml²
t power minus 3 a power minus 2 மாறும். ரைட்? ஸோ அங்கே எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். பொட்டன்ஷியலோட கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கலினுடைய எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி அதிகமாகும், கொல்யூஷன் அதிகமாகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதனால ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால கண்டக்ஷன் குறையும். Velocity increases, resistance increases, so the conduction decreases. Conduction தான் current ன்னு சொல்றோம். So the conduction decreases. So temperature base பண்ணி இருக்கிறது RT is equal to R0 into 1 plus alpha times delta T. Alpha times delta T உங்களுக்கு என்னன்னு தெரியும், +1 சாப்டர்ல படிச்சிருக்கோம். ஆல்ஃபாங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அது வந்து பாசிட்டிவ் ஃபார் மெட்டல்ஸ். As the resistance increases, conductivity decreases. கண்டக்டிவிட்டியோட சிம்பிள் என்னன்னு வச்சிருக்கீங்க? சிஆர், ரோவா, சிக்மாவா? நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. as the resistance increases, அதை அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கங்க. as the resistance increases, conductivity decreases. As the resistance increases, conductivity decreases. For resistance, what are the factors affecting the resistance? Resistance எதை பேஸ் பண்ணி இருக்கு? ரேஸ் பண்ணிடுவாத? ரெசிஸ்டன்ஸ் அப்போ மின்தடை எதை பேஸ் பண்ணி இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு? ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. R is equal to rho L by E. L னா லென்த், L னா லென்த், A னா ஏரியா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். அப்போ R is equal to rho times L by A. R is equal to what? R is equal to V by I, that is equal to rho times L by A. What are the factors affecting the resistance? R is equal to rho times L by A. ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி அப்போ ரோக்கு என்ன ஃபார்முலா? RA by L. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன? ஓம் மீட்டர் ஸ்கொயர்ட் by மீட்டர். தட் வில் கெட் கேன்சல். ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு RA by L. So that is ohm meter. That is the unit. Ohm meter is the unit. Conductivity in sigma. Sigma is 1 by rho. 1 by ohm meter. இதுதான் conductivity. Conductivity is inverse to resistivity. Conductivity sigma. சில சமயம் சின்னு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த சிம்பிளை ஸ்கூல்லேருந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கோ. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். ரெசிஸ்டிவிட்டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். அலுமினியம், காப்பர், கார்பன், எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள், எந்த மெட்டீரியல் வேணால். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஆரை பேஸ் பண்ணியிருக்கு. ஆர் எதை பேஸ் பண்ணி? ரோ பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ ரோனா நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். அப்போ ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் எடுத்துக்கங்க. ரெசிஸ்டன்ஸ்
depends upon the nature of the material. Nichrome, copper, gold, silver, எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேறு வேறு, கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் வேறு வேறு. ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா we call it as specific resistance. Specific resistance ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவோம், resistivity or specific resistance. அதாவது நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். Specific resistance, nature of the material. So what is V, what is I, what is R? R எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஸோ த ரெசிஸ்டன்ஸ், அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா அஃபெக்ட் ஆகுமா? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏரியானால அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? மேற்பரப்பில் இருக்கனால மேற்பரப்புக்கும் ஏரியாவுக்கும் சம்மந்தம் இருக்காது. லென்த்துக்கும் கரண்ட்டுக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்கும். அதனால ஏரியா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ லென்த் மாறுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் மாறும். ரைட்? ஸோ தட் இஸ் த கான்செப்ட். த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கண்டக்ஷன், கண்டக்டிவிட்டி. அடுத்த கான்செப்ட் வந்து current density, conductance and conductivity. Current density, conductance and conductivity. Current density. Current density. Current density என்ன? J. அதோட சிம்பிள் வந்து Jன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட் டென்சிட்டி J. டென்சிட்டினா என்ன? கரண்ட் டென்சிட்டினால கரண்ட் பை வால்யூம். இங்கே வால்யூம் கிடையாது, என்ன மட்டும்தான் இருக்கு? ஏரியா மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆம்பியர் பை மீட்டர் ஸ்கொயர்டு. ஆம்பியர் பை மீட்டர் ஸ்கொயர், டைமென்ஷன் வந்து AL ஸ்கொயர்டு. ஸோ கரண்ட் டென்சிட்டி J is equal to I by J is equal to I by A. Then I is equal to J dot A. I is equal to J dot A cos theta. I is equal to J dot A cos theta ன்னு எழுதலாம். ஆனால் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகணும்? ஏரியாவுக்கு ஒயர் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் தி ஒயர். எலக்ட்ரான் எப்படி என்ட்ரு ஆகணும்? பர்பண்டிகுலர் டு தி ஏரியா என்ட்ரு ஆகணும். எடுத்துக்கோங்க. ஏ வந்து ஏ காஸ் டீட்டா. டீட்டா என்னவா இருக்கணும்? 0 டிகிரியா இருந்தால் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஓகே, ரைட் இட் டவுன். ஸோ I is equal to A cos theta அப்படின்னு எழுதலாம். A should be normal. A should be normal to the flow of charge. A should be AN. A cos theta வை AN represent பண்ணலாம். is equal to A cos theta. So I is equal to J dot AN ன்னு எழுதலாம். தீட்டா வந்து 0வா இருக்கும்போது அதிகமான எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். Next one is conductance. Conductance. Conduct na able to conduct. Able to conduct. So 1 by resistance. Conductance அப்படின்னா inverse of resistance. அதாவது 1 by ohm. 1 by ohm. என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது. You can make it as G. G is equal to 1 by R. And conductivity. Conductivity is equal to 1 by resistivity. இது என்னன்னு சொல்லுவோம்?
ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1/ohm 1/ohm மீட்டர். கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. சரியா? இது கண்டக்டிவிட்டி. ஸோ G இஸ் ஈக்குவல் டு 1/R அண்ட் கண்டக்டிவிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிக்மா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/ρ 1/ohm மீட்டர். ஸோ இது கண்டக்டிவிட்டி. கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. V என்ன? V is equal to I into R. V equal to I into R. That is equal to I into, what is R? What is R? Rho L. What is I by A? J. I by A என்னது? J. I by A is J. J dot rho L. J dot rho L. Bring this L over here. V is equal to J dot rho divided by L. What is V by L? V by R, electric field. V by R என்ன? Electric field. அப்போ அதனால இந்த ஃபார்முலா நம்ம என்ன எழுதுனா electric field. Electric field is a vector. So electric field is a vector that is equal to J dot E. இதுதான் vector form of Ohm's law. வேணா இதை நீங்க திரும்ப இங்க எடுத்துட்டு வரலாம். இந்த ரோ இங்க கொண்டு வந்தீங்கன்னா E by ரோன்னு மாறும். What is 1/ρ? சிக்மா. ஸோ 1/ρ. இதை திரும்ப இங்க கொண்டு வந்தீங்கன்னா E is equal to J dot rho. அப்போ J is equal to E by rho. So sigma times E is equal to J, current density. இதுவும் வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா தான். வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ரெண்டுமே ஈக்குவேஷன் ஒன்று தான். வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. Mechanism of current flow. Mechanism of current flow in conductor. Erase பண்ணிடுவா. So Ohm's law வந்து V equal to IR, R is equal to rho times L by A. So vector form தெரியலனா V equal to IR இருந்து derive பண்ணிக்கோங்க. So the electric field is equal to J vector dot rho, or sigma times E is equal to J. இது vector form of Ohm's law. Mechanism of current flow. Next topic, mechanism of current flow. Mechanism of current flow in the conductor. ஒரு ஒயர்ல எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஸோ நார்மலாக ஒரு ஒயர்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒயரில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கும். இது இப்படி போகும், இது இப்படி போகும், இது இப்படி இருக்கும், ஒன்று இப்படி போகும், ஒன்று இப்படி போகும். ஸோ இன்னொரு எலக்ட்ரான் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். எல்லாத்துக்கும் வெலாசிட்டி ஒன்று தான். எலக்ட்ரான் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். எல்லாத்துக்கும் சார்ஜ் என்ன? 1.6 × 10⁻⁻⁻⁹ தான்.
அப்போ ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானை ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் ரிப்பல் பண்ணும். அதனால வெலாசிட்டி என்னவா இருக்கும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். சரியா? அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படின்றனால எல்லாத்துக்கும் வெலாசிட்டி காமன். ஆனால் டைரக்ஷன் என்ன? 2 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இதை என்ன பண்ணும்? இந்த டைரக்ஷன்ல போக வைக்கும். இந்த எலக்ட்ரான் இதை என்ன பண்ணும்? இதோட வெலாசிட்டியும் காமன், இதோட வெலாசிட்டியும் சேம். இது பாசிட்டிவ் டைரக்ஷன், இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் 0. எப்போ? பேட்டரியோட கனெக்ட் பண்ற வரைக்கும். பேட்டரியோட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கும்? ஆனா வெலாசிட்டி இருக்கு. வெலாசிட்டி எல்லாமே என்னவா இருக்கு? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு. அதனால இனிஷியல் வெலாசிட்டி வில் பிகம் 0. ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் அதாவது யூனா இனிஷியல் வெலாசிட்டி, ஆவரேஜ் இனிஷியல் வெலாசிட்டி என்ன? u1 plus u2 plus u3 plus u4 etc. up to un divided by n number of electrons. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் என்ன? 0. எப்போ? நான் பேட்டரியோட கனெக்ட் பண்றது. வெறும் ஒயராக இருக்கும்போது உள்ள ரேண்டம் வெலாசிட்டியில் தான் சுற்றிட்டு இருக்கோம். அந்த ரேண்டம் வெலாசிட்டியோட ஃபார்முலா மட்டும் என்னன்னு கேட்டால் √γ(RT/m) அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் டைரக்ஷனை வச்சு சொல்லும்போது மொத்த வெலாசிட்டி என்னவா இருக்கும்? இனிஷியல் வெலாசிட்டி 0. நான் இப்போ இந்த ஒயரை கொண்டு வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டா பேட்டரியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே இதுக்கு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி கிடைக்கும். ஃபைனல் வெலாசிட்டி கிடைச்சோன்னே எல்லா எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகிடும்? ஒரே டைரக்ஷனில் அலைன் ஆகிடும். அப்போ அந்த எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே டைரக்ஷன் அலைன் ஆகும்போது அதை நம்ம ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் இன்டூ டைம். இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆகுது? 0 ஆகுது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஆக்சலரேஷன் இன்டூ டி. வாட் இஸ் ஆக்சலரேஷன்? F is equal to m into a, that is equal to q into e. அப்போ ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு QE by m. இங்கே எது மூவ் ஆகுது? எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அதனால மைனஸ் QE by m. இதை தூக்கி இங்கே போட்டோம்னா அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு QE by m into t. Write it down. Before connecting it to battery, after connecting it to battery. Minus QE by m. So drift velocity, இதுக்கு பேரு drift velocity. V suffix d. எலக்ட்ரான்ஸை இழுத்துட்டு போறனால அதுக்கு பேரு drift velocityன்னு சொல்றோம். அப்போ drift velocityயோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா V is equal to minus QE by m into t. Tனா ரிலாக்ஸேஷன் டைம். Tனா டைமு, அதாவது ரிலாக்ஸேஷன் டைம். T அப்படின்னா ரிலாக்ஸேஷன் டைம். ரிலாக்ஸேஷன் டைம்னா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா மோதலுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானோட கொல்யூஷன் நடக்கும். அந்த எலக்ட்ரான் கொல்யூஷன் அடுத்த கொல்யூஷனுக்கும் இருக்கக்கூடிய டைம் தான் ரிலாக்ஸேஷன் டைம். ஃபர்ஸ்ட் டைம் போய் கொல்யூஷன் ஆகும், அப்புறம் அந்த கொல்யூஷனுக்கு இன்னொரு கொல்யூஷனுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய டைம். ஏன்னா கொல்யூஷன் ஆனால் தான் என்ன ஆகும்? ஒன்று வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று வெலாசிட்டி
டிக்ரீஸும் ஆகும். அப்போ அந்த ரெண்டு டூரேஷனுக்கு தான் ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா மைனஸ் QE பை M இன்டூ T. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. Tங்கிறது ரிலாக்ஸேஷன் டைம். எடுத்தாச்சா? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்? எரேஸ் பண்ணிட்டுமா? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்? Q is equal to number of electrons எவ்வளோ? Number of electrons per meter cube. Number of electrons per meter cube எவ்வளோ இருக்கும்? அதுதான் என்னது? Q is equal to Ne. சரியா? ஒரு மீட்டர் கியூப்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதனுடைய மதிப்பு தான் என்ன? Q is equal to Ne. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன? மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் Q is equal to Ne into எலக்ட்ரான்ஸ் பர் என்னவா இருக்கு? மீட்டர் கியூப். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? Ne into மீட்டர் கியூப் அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் என்னவா மாறும்? NeAl. ஸோ Q is equal to NeAl. அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரண்ட் என்ன? I is equal to dq by dt, that can be written as q by t. அப்போ NeAl by t. அப்போ current I is equal to NeA. L by t என்ன? velocity. L by t என்ன? velocity. அப்போ current உடைய ஃபார்முலா என்ன? I is equal to NeA Vd. Vd என்ன? drift velocity. drift velocity என்ன? QE by M into T. சரியா? அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா நார்மலாக 10⁻23 எலக்ட்ரான்ஸ் பர் மீட்டர் கியூப்ல இருக்கும். அதாவது 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் டெப்த் இருக்கக்கூடிய ஒரு மெட்டலில் இவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ அதனால சார்ஜ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் மீட்டர் கியூப் தான் நம்ம எண்ணின்னு வச்சுருக்கோம். சரியா? 1 மீட்டர் கியூப் அப்படின்றனால சென்டென்ஸில் வந்து பர் மீட்டர் கியூப்னு இருக்கும். நம்ம எழுதும்போது Q by 1ன்னு போடுறதுனால அந்த 1 புக்கில் பிரிண்ட் பண்ண மாட்டான். அதான் மேலே சென்டென்ஸில் கொடுத்துருக்கோம்ல. மேலே சென்டென்ஸில் நாம் என்ன பண்ணுவோம்? அந்த சென்டென்ஸ் எல்லாம் படிக்க மாட்டோம். நமக்கு எது முக்கியம்? ஃபார்முலா முக்கியம். அதனால Q is equal to Ne. Q is equal to Ne அப்படின்னு படிச்சுட்டே வருவோம். அதுதான் அங்கே உள்ள மிஸ்டேக்ஸ். அப்போ Q நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் மீட்டர் கியூப். So drift velocity I is equal to NeA Vd. Vd சைடில் எழுதுங்க. What is Vd? Vd is equal to minus QE by M into T. ஏரியாவை கீழே கொண்டு வந்துருங்க. So I is equal to NeA into drift velocity. Bring that A here. So I is equal to Ne into Vd. What is I by A? J is equal to Ne Vd. J is equal to Ne into Vd drift velocity. So ரெண்டுமே வெக்டர். So at the same time, drift velocity is equal to QE by M into T. So drift velocity is equal to, what is E? Q by M into V by L into T. V என்ன? Potential. V என்ன? Potential. இது drift velocity. இங்கே potential. சரியா? ஸோ Q by M. Q by Mங்கிறது என்ன? சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ. Q by Mங்கிறது சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ. கண்டிப்பாக நமக்கு சம்ஸ் அந்த சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ நிறைய வாட்டி கேட்பான். சரியா? சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ Q by Mங்கிறது விகிதம், மின்னூட்டத்துக்கும் நிறைக்கும் உள்ள விகிதம். சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ
ஸோ VD is equal to Q by M into V by L into T. காப்பி பண்ணிக்கேன். ஸோ EV by ML into T. அப்போ drift velocityயோட ஃபார்முலா நமக்கு drift velocity is equal to என்னவா இருக்குது, இதை ஸ்மால் ஈன்னு எழுதுவாங்க. சரியா? Qன்னு நான் எழுதி பழகிட்டேன். Q என்னது, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? E எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எலக்ட்ரானை ரெப்ரசன்ட் பண்ணுது. பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது. சார்ஜ் வேணா ஒன்று தான், வேல்யூ வேணா ஒன்று தான். அப்போது இதை நம்ம எப்படி எழுதுனா EV by ML into Tன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் VD drift velocity I is equal to NEA VD. அப்போ drift velocityக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. drift velocityக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? QE by M into Tன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லைன்னா E என்னவா மாற்றணும்? E V by Lன்னு மாற்றணும். புரியுதா? எஸ். VD is equal to E by, ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்குது. drift velocityக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கரண்ட் டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. I is equal to NEA VD. தூக்கி வேணால் இதை தூக்கி இங்கே போடலாம். இதை தூக்கி இங்கே போட முடியும். EV by ML into T அப்படின்னு நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு VDயை தூக்கி அங்கே போடுங்க. எத்தனை ஈக்குவேஷன் இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோ. அடுத்த ஸ்டெப்பு I is equal to NEA VD. இந்த VDயை தூக்கி இங்கே போடுங்க. ஸோ மெமரைஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் டிரைவ் பண்ண கற்றுக்குங்க. இல்லை பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோ, ஆனால் என்னால் பண்ண முடியாது. சரியா? I is equal to NEA VD ஞாபகம் இருக்கும். V is equal to QE by M into T ஞாபகம் இருக்கும். ரெண்டையும் தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தூக்கி போடு, மேலே தூக்கி போடு. VD is equal to EV by ML into T. அப்போ NEA VDக்கு பதிலாக EV by ML into T. அப்போ ரெண்டு E இருக்கனால NE squared A அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. போட்டாச்சா? அதை ரீமாடிஃபை பண்ணுங்க. எரேஸ் பண்ணிடுவோம் அந்த பக்கம். So I is equal to NEA into drift velocity. So I is equal to NEA into drift velocity is E into potential divided by ML into T. So I is equal to NE squared A by ML. NE squared A by ML T into V. What is resistance? R is equal to, what is resistance? R is equal to V by I. அப்போ இந்த ஐயை நான் இந்த பக்கம் கொண்டு போய்ட்டேன். ஸோ ஃப்ரம் திஸ் இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ R is equal to V by I, that is equal to V by I. அப்போ என்ன வரும்? ML by NE squared AT. அப்போ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா R is equal to V by I, that is equal to ML by NE squared AT. Resistance, resistivity-யோட ஃபார்முலா R is equal to what? Rho times L by E. இங்கே ஆருக்கான ஃபார்முலா நமக்கு இருக்கு. ஆருக்கான ஃபார்முலா என்ன? ML by NE squared AT. So A resistance என்ன? R is equal to rho L by A. அப்போ R is equal to rho L by A.
ஸோ ரோ கண்டுபிடிக்கலாம். ரோ என்ன? ரோ இஸ் ஈக்குவல் டு RA by N. அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு ஆருக்கான ஃபார்முலா என்ன? ML by N E squared AT into A by L. ஸோ LL கேன்சல் ஆகிடும், AA கேன்சல் ஆகிடும். அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு M by N E squared T. இது ரோ. ரோனா என்ன? ரெசிஸ்டிவிட்டி. அப்போ கண்டக்டிவிட்டி என்ன? சிக்மா 1 by rho N E squared T by M. சரியா? ஸோ சிக்மா ஆர் ரோ கண்டுபிடிச்சாச்சு. சிக்மாவை எழுதிக்கும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 by rho. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 by rho, தட் இஸ் ஈக்குவல் டு N E squared T by M. Mங்கிறது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ கரண்ட் டென்சிட்டி, drift velocity, resistance from the drift velocity. So resistance R is equal to ML by N E squared AT. Resistance, resistivity, conductivity. Resistance, resistivity, conductivity. எழுதியாச்சா? drift velocity எதனால கிடைக்குது? எலக்ட்ரான்ஸ் ஏன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது? எப்போ drift velocity கிடைக்கும்? கனெக்டட் டு பேட்டரி. பேட்டரி என்ன சப்ளை பண்ணுது? சார்ஜ். அப்புறம் கரண்ட்டை என்ன டிஃபைன் பண்ணலாம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸு. அப்புறம் இதுக்கு முன்னாடி சாப்டரில் அது நம்ம என்னன்னு சொன்னோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எது கொடுக்குது? பேட்டரி என்ன கொடுக்குது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னா ஒர்க் டன் பை த சார்ஜ். அப்போ மெயினாக அங்கே என்ன இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஒரு இடத்துல ஹை பொட்டன்ஷியலும் இன்னொரு இடத்துல லோ பொட்டன்ஷியலும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது? ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகுது. அதனால நமக்கு என்ன? எலக்ட்ரான் drift velocity எதனால கிடைக்குது அப்படின்னா, drift velocity எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கிடைக்குது. பேட்டரினால தான் கிடைக்குது. ஆனால் பேட்டரியிலேருந்து என்ன கிடைக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எரேஸ் பண்ணிடுவா. ஸோ த drift velocity is due to electric field. எழுதுங்க. drift velocity is due to electric field. drift velocity அதாவது கரண்ட் தான். இந்த drift velocity இருக்கனால தான் நம்ம அதை கரண்ட்னு சொல்கிறோம். drift velocity is due to electric field. Due to electric field. இந்த டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன ஆகுது? டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரான் மூவ்ஸ் from one end to other end. From one end to another end. அதனால நம்ம ஒன் எண்ட் டு அனதர் எண்ட் அப்படின்றனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? அதுக்கு பேர் என்ன? மொபைலிட்டி. மொபைலிட்டியோட சிம்பிள் வந்து மியூ.
அப்போ மொபைலிட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும்னா கண்டிப்பாக என்ன தேவை? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தேவை. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எதனால் கிடைக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால கிடைக்குது. ஸோ மொபைலிட்டி இஸ் நத்திங் பட் drift velocity gained due to electric field. Drift velocity meter by second தான். velocityனாவே என்னது? யூனிட் மீட்டர் பை செகண்ட். மீட்டர் பை செகண்ட் டிவைடட் பை electric field நியூட்டன் பை கூலும் ஆர் வோல்ட் பர் மீட்டர். நியூட்டன் பை கூலும் ஆர் வோல்ட் பர் மீட்டர் எடுத்துக்கோங்க. So mobility is due to drift velocity gained due to the electric field. So Vd divided by E. Drift velocity என்ன? Drift velocity ரெண்டு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா QE by m into T. So QE by m into T divided by E. So E will get cancelled. Q by m into T. So mobility is nothing but Q into T by m. So mobility can also be written as Q into T by m. M is the mass of the electron. So drift velocity by electric field, that is equal to Q into, so you can write it everything in one order. So mobility is equal to drift velocity due to electric field, that is equal to Q into T by m. Q into T by m. அப்போ mobility of T-னா relaxation time. T-க்கு பதிலாக டோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க புக்கில். T-க்கு பதிலாக டோன்ற சிம்பிள் இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். டீன்னு வச்சாலும் சரி, டோன் வச்சாலும் சரி. ஓகே, அப்போது பாசிட்டிவ் சார்ஜ் பேட்டரியிலேருந்து என்ன மூவ் ஆகுது? இங்கேருந்து ஒரு, ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும்போது இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் தான் மூவ் ஆகுது. எலக்ட்ரான் மூவ் ஆனால் இது என்னவா மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். இங்கே இது என்னவா மாறிடும்? நெகட்டிவாக மாறிடும். அதனால பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு ரெண்டு சொல்லலாம். ஓகே, வாட் இஸ் Q? Q இஸ் ஈக்குவல் டு NE. Q என்ன? NE. அப்போ இது என்ன எழுதலாம்? NE இன்டூ T பை M எழுதலாம். அப்போ மொபைலிட்டி, இந்த ரெண்டு மொபைலிட்டியை ரெண்டாக பிரிக்கலாம். மொபைலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு NE இன்டூ T பை M. ஸோ அதர்வைஸ் QEM. அப்போ மொபைலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q T by M. அதே மாதிரி மொபைலிட்டி ஆஃப் இது நெகட்டிவ் சார்ஜ், மொபைலிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் என்னவா மாறும்? Q by. இது என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். இது என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ரெண்டுமே தானே மூவ் ஆகுது. ஒன்று மூவ் ஆகுது, ரெண்டு மூவ் ஆகுது, ரெண்டுமே தான் மூவ் ஆகுது. அப்போ டோட்டல் மொபைலிட்டி என்ன? மொபைலிட்டி டியூ டு எலக்ட்ரான்ஸ் பிளஸ் எலக்ட்ரிக் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். Then what is mobility due to electrons? Q is equal to NE into Q T by M plus NP into Q into T by M. Q ஓட வேல்யூ என்ன? 1.6 into 10 power minus 19. இல்லை ஈனே போடலாம். அப்போ எதெல்லாம் காமன்? எதெல்லாம் காமன்? QT by M காமன். So right, so that is the total mobility. எடுத்துக்கோங்க. QT by M, NE plus NP ரெண்டுமே சேர்ந்து வரும். So mobility can be written as mobility due to negative charge and mobility due to positive charge. mobility ஓட யூனிட் என்ன, டைமென்ஷன் என்ன, அதையும் போடணும். மொபைலிட்டிக்கான யூனிட்டும் டைமென்ஷனும் என்ன? மொபைலிட்டினா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன? மீட்டர் பை செகண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? நியூட்டன் பை கூலும். ஸோ மீட்டர் பை செகண்ட் இன்ட்டு கூலும் பை நியூட்டன். கூலும் என்ன? ஆம்பியர் இன்ட்டு செகண்ட். மீட்டர் பை செகண்ட் இன்ட்டு ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் டிவைடட் பை நியூட்டன் என்ன? kg மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இங்கே இது கேன்சல் ஆகிடும்.
இங்கே ஒரு மீட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? A செகண்ட் ஸ்கொயர்ட் பை கேஜி. A ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர்ட் பர் கேஜி. அதுதான் மொபைலிட்டியோட ஃபார்முலா, யூனிட். அதுக்கு டைமென்ஷன் போடுங்க. மொபைலிட்டியோட யூனிட் என்ன? ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர்ட் பை கேஜி யூனிட். ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர்ட் பை கேஜி மொபைலிட்டியுடைய யூனிட். டைமென்ஷன் என்ன? A t ஸ்கொயர்ட் பை m, m பவர் மைனஸ் 1 A t ஸ்கொயர்ட். சரியா? அது மொபைலிட்டியினுடைய யூனிட். ஸோ மொபைலிட்டிங்கிறது மொபைலிட்டி இஸ் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் அஸ் வெல் அஸ் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். மொபைலிட்டியோட ஃபார்முலா NET by m. ரைட்? நவ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? Once again we go back to drift velocity. Drift velocity என்ன? I is equal to NEA VD. அப்போ so again once again I is equal to NEA into drift velocity. இங்கிருந்து drift velocity என்ன? இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து drift velocity என்ன? Mobility into electric field ன்னு எழுதலாமா? Mobility into electric field எலக்ட்ரிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ I is equal to NEA into mu into E. அப்போ மொபைலிட்டி ரெண்டாக பிரிக்கலாம். அப்போ கரண்ட்டையும் ரெண்டாக பிரிக்கலாம். ரைட்? I is equal to due to electrons due to positive charge. பிரிக்கலாமா? பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இதை பிரிக்கும் போது இதையும் நம்ம பிரிப்போம். அப்போ டோட்டல் கரண்ட்னா என்ன மீனிங்கு? கன்வென்ஷனல் கரண்ட்டும் எலக்ட்ரானிக் கரண்ட்டும் சேர்ந்தது தான் என்னது? டோட்டல் கரண்ட். அப்போது இது என்னன்னு எழுதலாம்? I is equal to N, மீதி எல்லாம் EAE எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். EAE எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டா NE mu E. ஸோ I is equal to EA into E into NE mu E plus NP mu P. That's all. NE mu E plus NP UP. இது வரைக்கும் கான்செப்ட் நம்பர் 1. இதே செமிகண்டக்டர்னு வரும்போது அங்கே NHPH NE அப்படியே இருக்கும். எலக்ட்ரான்ஸும் NPக்கு பதிலாக ஹோல்ஸ்ன்னு போட்டுருவோம். I is equal to EA into E, that is equal to NE mu E plus NP mu P. எத்தனை ஃபார்முலான்னு எனக்கு தெரியாது, நீ வச்சுக்கோ. சரியா? நான் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா QE by M into T. QE by M into T. That is equal to mobility into electric field. What is mobility? QE by M. QT by M. வந்துச்சா? mobility என்ன? QT by M தானே. அதுக்காக தான் எல்லா ஃபார்முலாவையும் ஒரே லைனில் இருந்து சொல்றது. ரைட்? I is equal to NEA VD. NEA VD. அப்போ எனக்கு எது தேவையோ அதை தூக்கி சப்ஸ்டிடியூஷன் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ மொபைலிட்டிக்கான ஃபார்முலா QE by M into T, that is equal to mu E. அவ்வளோதான். எரேஸ் பண்ணிடுவா? இன்னும் முடியல. கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கலாம்.
சரியா? இதுலேருந்து திரும்ப கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் கண்டக்டிவிட்டி? சிக்மா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 by rho. What is rho? N E square T by M. What is rho? What is R? ml by N E square T. R is equal to ml by N E square T. Rho is equal to 1 by R. இல்லையா? ஸோ அது வந்து ரெசிஸ்டிவிட்டி. சிக்மாங்கிறது 1 by rho. ஸோ இதுலேருந்து நான் சிக்மாவுடைய ஃபார்முலாவை கொண்டு வரணும். எரேஸ் பண்ணிட்டா? ஸோ மொபைலிட்டி கரண்ட்டு. ஸோ I is equal to இதெல்லாம் இருக்கு. E A into E into NE mu E plus NP mu P. பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுலேருந்து எனக்கு தேவை கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. ஸோ கண்டக்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா? இதுலேருந்து I by A கொண்டு வந்தால் கரண்ட் டென்சிட்டின்னு மாறிடும். I by A கொண்டு வந்தால் I by A என்ன? கரண்ட் டென்சிட்டி Jன்னு மாறிடும். ஸோ I is equal to V by R. I equal to V by R. What is V? E into L by I is equal to V by R. That is equal to V என்ன? E into L. சரியா? E into L by R. So that is equal to R. So that can be written as EA by rho. EA by rho. R என்ன? R என்ன? சரியா? அப்போ L by இங்கே என்ன இருக்கு? L by R மட்டும்தான் இருக்கு. அப்போ L by R is equal to எதுக்கு ஈக்குவல்? மாற்றிக்கலாமா? ஸோ EA by rho. So current is equal to EA by rho. Then current is also equivalent to EA into E into NE mu E plus NP mu P. போடுங்க. So EA by rho. So current is equal to V by R, EA by rho. That is equal to what? EA into E into NE mu E plus NH holes in கூட போட்டுக்கலாம். Mu H holes na positive charge. So EA will get cancelled. அப்போ 1 by rho, which we call it as sigma. 1 by rho we call it as conductivity sigma. That is equal to E into NE mu E plus NH mu H. அப்போ கண்டக்டிவிட்டி எதுனால? எலக்ட்ரான்ஸ்னாலையும் நடக்கும், பாசிட்டிவ் சார்ஜ்னாலையும் நடக்கும். சரியா? 1 by rho is equal to sigma. So கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. So sigma is equal to UE into NE mu E plus NH mu H. இது வரைக்கும் கான்செப்ட் நம்பர் 1. சரியா? இதுல இருந்து ஒரு சம் வரும். சரியா? பிஃபோர் கோவிட் 4 சம் வந்துச்சு. இதுல இருந்து 2 சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ட்ரெண்டிங் மாறிடுச்சு. ஒரிஜினல் சிலபஸ் தான். ஒரிஜினல் சிலபஸ் ஆனால் மொத்த வெயிட்டேஜ்ல இருந்தும் நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இல்லை 2 கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த சாப்டர்னுடைய வெயிட்டேஜ் 2 கொஸ்டின். அந்த 2 கொஸ்டின்ல 1 பார்ட் இஸ் அப் டு திஸ். அதனால இது வரைக்கும் கான்செப்ட் நம்பர் 1. இது வரைக்கும் நீ தரவா இருக்கணும். இதோட சிக்மாவோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்கு. சிக்மாவுக்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கோம்? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து ரோ என்ன? RA by L. ரோ என்ன? RA by L. ரெசிஸ்டன்ஸ் இதுல இருந்து நம்மளால டைரக்டா ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்காக யூனிக் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஃபார்முலாவை லென்த்தியா எழுதிடணும்னு சொல்றது. சிக்மா என்ன? NE squared T by M. கரெக்டா? NE squared T by M. அப்போ மாஸ் கண்டுபிடிக்கலாம், சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம், டைம் கண்டுபிடிக்கலாம். ரைட்? எஸ்.
எரேஸ் பண்ணிவிடுவா? கால் பண்ணியாச்சா? எஸ் போகலாம், லஞ்ச் போகலாம்.